வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். அது என்னடா அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க. என்ன அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள்ல நம்ம புதுசா ஒரு பேங்கிங் பிடிஎஃப் லான்ச் பண்ண போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் ஆஃபர் 599 ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிரும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க, சரியா? சரி, அதாவது நீங்க ஒரு பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் பார்த்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும்? எல்லா கண்டென்ட்டுமே உள்ள இருக்கும், பேராகிராஃபா இருக்கும். புதுசா ஒருத்தவங்க உள்ள போய் அதை லேர்ன் பண்றாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க ரிவிஷன் பண்றாங்கன்னா அந்த பேராகிராஃப் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் இருக்கும். மிகப்பெரிய வெப்சைட்டா இருந்தாலும் சரி, லோ வெப்சைட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபா பெருசா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுதான் பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல இருந்து நம்ம இப்போ ஒரு 3 நாள்ல லான்ச் பண்ண போற பிடிஎஃப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 2 வித்தியாசம் தான்யா. ஒன்னு, மத்த பிடிஎஃப் மாதிரி வளவளா கொலக்குலாம் இல்லாம சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுக்கு புரியுற மாதிரி லோக்கல் இங்கிலீஷ்ல பக்காவா சொல்லியிருப்போம்யா. இது முழுக்க முழுக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஹேண்ட் ரிட்டன்ல உங்களுக்கு புரியுற மாதிரி லோக்கல் இங்கிலீஷ்ல எழுதி அதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு விஷயம், சரிங்களா? செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே அவுட் ஆஃப் தி வேர்ல்டியா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் நீங்க ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 3 நாள் கழிச்சு லான்ச் பண்ற டேட் ஒரு 28ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, மாசம் எந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆனாலும் புது பிடிஎஃப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், புது பிடிஎஃப் அப்டேட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க திரும்ப ஒவ்வொரு மாசமும் இந்த தேதி 28ஆம் தேதி வரும்போது புது பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வித்தியாசமே. இந்தியாலேயே நம்ம இந்த ஒரு பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் யூனிக்கா பண்றோம். அதாவது இப்போ ஒரு பிகினர்ஸ்க்கும் ஈஸியா புரியுற மாதிரி விஷயங்கள் உள்ள லோக்கல் லாங்குவேஜ்ல வச்சிருப்போம். ரீட் பண்ணும் போதே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான பிடிஎஃப் 3 டேஸ் கழிச்சு லான்ச் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ ரீயூசபிள் கிட் பார்த்துருப்போம், திரும்ப யூஸ் பண்ற கிட்ட பார்த்துருப்போம். பட் இது ரீயூசபிள் பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப்யா. நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரன், பேத்தி, உங்க பையன் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாசம் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ 28ஆம் தேதி மாசம் நியூ பிடிஎஃப் வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான். ஸோ இதை தான் நான் அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னேன். கண்டிப்பா ஒரு குறைந்த ஒரு அஃபோர்டபுள் பிரைஸோட கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு லைஃப் டைம் இந்த மாதிரி பிடிஎஃப் மாத்தி யாருமே அப்டேட் பண்ணி நான் பார்க்கல. ஸோ இதை நான் உங்களுக்காக கேட்டு வாங்கிறேன். முக்கியமா இந்த விஷயத்துல சுகுமார் சாருக்கும் எக்ஸாம் பண்ணிட்டுக்கும் நன்றியை சொல்லியே ஆகணும்யா, சரியா? இந்த ஐடியா லைஃப் டைம் ஐடியாவை கொடுத்ததே சுகுமார் சார். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பண்ணிட்டுல இந்த மாதிரிலாம் ஜாக்சன் சொல்றாப்ல, இந்த மாதிரிலாம் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன்ல தான் நோட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம சொன்னதை எக்ஸாம் பண்ணிட்டுல சொல்லி பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கு மேல இருக்காங்க எக்ஸாம் பண்ணிட்டு, சரிங்களா? உண்மையிலே வேற லெவல்ல அவங்க பக்காவா நான் என்ன கேட்கிறேனோ அதோட அவுட்டை டைரக்டா கொண்டு கொடுக்குறாங்க. சூப்பர் எக்ஸாம் பண்ணிட்டு. ரொம்ப நன்றி எக்ஸாம் பண்ணிருக்கும் சுகுமார் சாருக்கும். ஸோ இன்னும் 3 நாள்ல பிடிஎஃப் வரும், யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? வீடியோ கோர்ஸ் 599 ஆஃபர் இன்னைக்கு நைட்டோட முடிய போகுது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். எதற்காக இந்த வீடியோ நான் முன்னாடியே போடுறேன்னா, நம்ம வேற மாதிரி உருமாறிக்கிட்டே வரோம், சரிங்களா? அதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான், சரிங்களா? இனி அப்படியே ஃபுல்லாவே நீங்க CWJ வேற மாதிரி பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி. டின்